இந்த ஆர்ட் ரிலேட்டடான ஆப்ஸு அப்புறம் கேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இதுதான் பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. எதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்யூரியஸாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் கேம் தான் இந்த கலரிங் புக். ஆனால் வந்து ஜேர்னலிங்கோட பேட்டர்ன் எல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது. ஆன்லைனில் ஜேர்னலிங் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு தாட்டில் தான் இதை ஏற்றினேன். ஆனால் அது நடக்கல. அடுத்ததான் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை உடைச்ச ஒரு ஆப் இதுன்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் கொடுத்துருந்த கேன்வாஸில் இருந்து கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருந்துச்சு. இதில் இவங்க கொடுத்துருக்க கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வேணும்னா கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்லேயும் இருக்க மாதிரி சின்ன பிரச்சனை என்னன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் லாக் ஆயிருந்துச்சு. அடுத்ததான் நான் ஏற்றினது தான் இந்த டிராயிங் பேட். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து ஆப்பே வந்து ஆக்சஸ் பண்ண முடியிற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணது தான் இந்த பெயிண்டிங் கேம். அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளாக வேலை முடிஞ்சில்ல. ரியல் லைஃப்லேயும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோட சவுண்ட்ஸ் தான். விளையாடுறதுக்கே ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணியிருந்த ஆப்பும் சேம் இந்த டிஜிட்டல் ஆர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டூல் ஆப்புன்னு சொல்லலாம். உள்ள அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பேசிக்காக இருந்துச்சு. பரவாயில்ல, பெட்டர் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சு யூஸ் பண்ணுறதுக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபீச்சர் அன்லாக் ஆகும்னு சொல்லிருச்சு. இதுக்கு நான் தாராள மனசாக 5/10 தான் கொடுப்பேன். அடுத்ததான் இந்த டூடில் ஆர்ட் டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுவும் என்னை டிசப்பாயின்ட் பண்ணிடும்னு நினச்சேன். ரொம்ப பேசிக்காக ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுவும் எனக்கு பெருசாக பிடிக்கல. ஆனால் இதில் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நான் 5 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பேன். அடுத்து வந்து பிக்மெண்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு. அதுவும் வந்து சேம் இந்த கலரிங் பண்ணுறது அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதை நான் யூஸ் பண்ணல, எனக்கு பிடிக்கல அது பெருசாக. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் இந்த எல்லா கேம்ஸ்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா அந்த ஆர்ட் செட் கேம் தான். உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.